தாய் வீடு ஏப்ரல் 2026. மொழியின் அரசியல் பாகம் 2. மொழியும் காலனித்துவ அரசும். எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அறிமுக குறிப்புகள். இலங்கை போன்ற நாடுகளில் காலனித்துவ ஆட்சி வன்முறையால் மட்டும் நிலைநிறுத்தப்படவில்லை. அது நிர்வாக நுண்ணறிவால் நிலைநிறுத்தப்பட்டது. சமூகத்தை பார்க்கவும் வகைப்படுத்தவும் பதிவு செய்யவும் ஒழுங்குபடுத்தவும் தேவையான அரசின் திறனிற்கு மொழி மையமாக இருந்தது. பிரித்தானிய பேரரசின் பெரும்பகுதியைப் போலவே சிலோன் என அழைக்கப்பட்ட இலங்கையிலும் காலனித்துவ அதிகாரம் வழக்கமானதாகவும் இயல்பாக்கப்பட்ட நடைமுறையாகவும் மாறியது. இந்த அதிகாரம் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளவும் தொடர்ச்சியாக தகவமைத்துக் கொள்ளவும் முதன்மை தளமாக பயன்படுத்தியது அதன் நிர்வாக கட்டமைப்பையே ஆகும். ஆங்கிலம் என்பது காலனித்துவ அரசால் பயன்படுத்தப்படும் மொழி மட்டுமல்ல, அது காலனித்துவ அதிகாரத்தின் நீட்சியின் வழித்தடம். இலங்கையில் பிரித்தானிய மொழிக் கொள்கை தற்செயலானதோ நடைமுறைக்கு ஏற்றதோ தீங்கற்றதோ அல்ல. அது கட்டமைப்பு ரீதியானது. ஆட்சியாளருக்கும் ஆளப்படுபவருக்கும் இடையே தூரத்தை உருவாக்குவதன் மூலமும் இடைநிலை உயரடுக்குகளை உருவாக்குவதன் மூலமும் அரசின் அன்றாட செயற்பாட்டில் படிநிலையை உட்பொதிப்பதன் மூலமும் ஆங்கிலம் ஆட்சியின் ஒரு கருவியாக செயற்பட்டது. இது மொழியின் பிந்திய காலனித்துவ அரசியலை தீர்க்கமாக வடிவமைத்தது. அரசியல் கோட்பாட்டாளர் ஜேம்ஸ் சி ஸ்காட் நவீன அரசுகள் சமூகங்களை நிர்வகிப்பதற்காக அவற்றை தெளிவாக லெஜிபிள் மாற்ற முயல்கின்றன என்று வாதிட்டார். தெளிவுக்கு எளிமைப்படுத்தல் தேவைப்படுகிறது. நில உரிமை, அடையாளங்கள், வரி விதிப்பு, சட்டம் ஆகியன இவற்றில் சில. மொழி இந்த செயற்பாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்றாகும். இலங்கையில் பிரித்தானிய நிர்வாகிகள் இதை நன்கு புரிந்து கொண்டனர். 19ஆம் நூற்றாண்டில் காலனித்துவ ஆட்சியின் ஒருங்கிணைப்பு, குறிப்பாக கண்டி ஒப்பந்தம் 1815 மற்றும் கோல்ப்ரூக் கெமரூன் சீர்திருத்தங்கள் 1833 ஆகியவற்றை தொடர்ந்து உள்ளூர் மொழியியல் உலகங்களில் லிங்குவிஸ்டிக் வேர்ல்ட்ஸ் ஆழமாக பதிந்திருந்த பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்புகளை அகற்ற வேண்டியிருந்தது. சிங்களமும் தமிழும் வெறும் தகவல் தொடர்பு மொழிகள் மட்டுமல்ல, அவை அப்பகுதிகளின் வழக்கமான சட்டங்கள், உள்ளூர் அறிவு மற்றும் சமூக சுயாட்சியின் காவிகளாக திகழ்ந்தன. எனவே காலனித்துவ அரசு ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டுமாயின் இந்த மொழிகளோடு பிணைந்திருந்த உள்ளூர் அதிகார மையங்களை அகற்றுவது அவசியமானது. ஆங்கிலத்தை ஒரே நிர்வாக மொழியாக திணிப்பதன் மூலம் உள்ளூர் அறிவுத்தளங்களை அரசுக்கு தெளிவற்றதாக மாற்றி அவற்றின் செல்வாக்கை ஒழிப்பதே பிரித்தானியரின் இலக்காக இருந்தது. ஆங்கிலத்தில் ஆட்சி செய்வதன் மூலம் காலனித்துவ அரசு இந்த உள்ளூர் மொழியியல் உலகங்களை தவிர்க்க அனுமதித்தது. ஆங்கிலம் ஏகாதிபத்திய சொற்களில் சமூகத்தை தெளிவாக்கியது. நிலத்தை ஆய்வு செய்யலாம், வரி விதிக்கலாம், பூர்வீக உரிமை கருத்துக்களை குறிப்பிடாமல் மாற்றலாம். நிர்வாகம் சுருக்கமாகவும் தரப்படுத்தப்பட்டதாகவும் மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டிலும் மாறியது. இந்த முறை இலங்கைக்கு மட்டும் தனித்துவமானதல்ல. பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலம் அதே செயற்பாட்டை செய்தது. நைஜீரியாவில் பிரித்தானிய நிர்வாகிகள் நிர்வாகத்திற்கான பூர்வீக மொழிகளை வெளிப்படையாக நிராகரித்தனர். அவை ஏகாதிபத்திய ஆட்சிக்கு சேவை செய்வதற்கு தடையாக இருக்கும் என்றும் அவை உள்ளூர் உணர்வுகளுடன் மிகவும் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர்கள் வாதிட்டனர். உள்ளூர் மொழிகளில் பொதிந்துள்ள அந்த உணர்வு அல்லது பண்பாட்டு தொடர்பு பிரித்தானியரின் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை சிதைக்கக்கூடும் என்பதே அவர்களின் பிரதான அச்சமாக இருந்தது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் காண்பது ஒன்றே: ஆங்கிலம் என்பது ஒருபோதும் நடுநிலையான மொழி அல்ல. அது நிர்வாகத்திற்கும் ஆளப்படும் மக்களுக்கும் இடையே ஒரு மூலோபாய தூரத்தை உருவாக்க திட்டமிட்டே பயன்படுத்தப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இலங்கையில் ஒரு பிரித்தானிய அதிகாரி எழுதியது போல், ஆங்கிலத்தின் பயன்பாடு நிர்வாகத்தின் சீரான தன்மையை உறுதி செய்கிறது, பூர்வீக வழக்கங்கள் குறித்த குழப்பங்களை நீக்குகிறது. இங்கே குழப்பம் என்று அவர் விவரித்தது
உண்மையில் பல நூற்றாண்டுகளாக நிலவி வந்த உள்ளூர் சுயாட்சியை ஆகும். உயரடுக்கு உருவாக்கத்தில் ஆங்கிலத்தின் வகிபாகம். காலனித்துவ நிர்வாகத்திற்கு இடைத்தரகர்கள் தேவைப்பட்டனர். உள்ளூர் ஒத்துழைப்பாளர்கள் இல்லாமல் பிரித்தானிய அதிகாரிகள் பரந்த பிரதேசங்களில் நேரடியாக ஆட்சி செய்ய முடியாது. ஆங்கில கல்வி என்பது அத்தகைய இடைத்தரகர்கள் உருவாக்கப்பட்ட வழிமுறையாகும். ஆங்கிலத்தை நிர்வாக மொழியாக மாற்றியதன் மூலம் காலனித்துவ அரசு மொழித்திறனை மூலதனத்தின் ஒரு வடிவமாக மாற்றியது. சிவில் சேவைக்கான பதவிகள், மதகுரு பணி, சட்ட அதிகாரம், தொழில்முறை முன்னேற்றம் ஆகியவை ஆங்கிலம் சரளமாக பேசுவதை சார்ந்திருந்தன. இதனால் மிஷனரி பள்ளிகளும் உயரடுக்கு நிறுவனங்களும் அரசு அதிகாரமாக மாறியது. இலங்கையில் இது சிங்களவர்கள், தமிழர்கள், பரங்கியர்களை கொண்ட ஒரு சிறிய ஆனால் செல்வாக்கு மிக்க ஆங்கிலமயமாக்கப்பட்ட உயரடுக்கை உருவாக்கியது. இந்த உயரடுக்கை ஒன்றிணைத்தது இனமல்ல, மாறாக மொழியியல் நோக்கு நிலை. ஆங்கிலம் அதிகாரம், நவீனத்துவம் ஆகியவற்றின் பிரதிபிம்பமானதோடு சட்டபூர்வமான மொழியாக மாறியது. சிங்களமும் தமிழும் கலாசாரத்தின் இயங்கியலாக உள்நாட்டு களங்களுக்கான மொழிகளாக தள்ளப்பட்டன. காலனித்துவ சமூகங்கள் பற்றிய பிரான்ஸ் பாடனின் பகுப்பாய்வு இங்கே கவனிப்புக்குரியது. காலனித்துவம் ஒரு பூர்வீக உயரடுக்கை உருவாக்குகிறது என்று ஃபானன் வாதிட்டார். அதன் சக்தி இயல்பான சமூக தலைமையை விட காலனித்துவ நிறுவனங்களுக்கு அருகாமையிலிருந்து பெறப்படுகிறது. மொழி இந்த அருகாமைக்கு மையமானது. இலங்கையில் ஆங்கிலமயமாக்கப்பட்ட உயரடுக்கு இந்த நிலையை எடுத்து காட்டுகிறது. இலங்கையில் பிரித்தானியர் காலத்தில் தோற்றம் பெற்ற உயரடுக்கு ஆங்கிலம் பேசியது. இதனால் சமூக ரீதியாக உயர்ந்ததாகவும் கட்டமைப்பு ரீதியாக சார்ந்ததாகவும் இருந்தது. இந்த முறை உலகளவில் பிரதிபலித்தது. கென்யாவில் ஆங்கிலம் பேசும் ஆபிரிக்கர்கள் காலனித்துவ சிவில் சேவையில் ஆதிக்கம் செலுத்தினர். கானாவில் ஆங்கில கல்வி அரசு வேலைவாய்ப்புக்கான நுழைவாயிலாக மாறியது. பிரித்தானிய பேரரசு முழுவதும் மொழி ஒரு வடிகட்டியாக செயற்பட்டது. அதன் மூலம் அதிகாரம் மேல் நோக்கியும் வெளிப்புறமாகவும் பாய்ந்தது. இதன் விளைவு வெறும் சமத்துவமின்மை மட்டுமல்ல, வெறுப்பும் இதனோடு சேர்ந்து வெளிப்பட்டது. ஆங்கிலம் பேசும் உயரடுக்கினர் சுதேசிய யதார்த்தங்களிலிருந்து விலகி ஒத்துழைப்பாளர்களாக காணப்பட்டனர். இந்த கருத்து பின்னர் தேசியவாத எதிர்வினையை தூண்டியது. ஆனால் அதை உருவாக்கிய அமைப்பு காலனித்துவமாகும். காலனித்துவ சட்டம் மொழி எவ்வாறு ஆதிக்கத்தின் ஒரு கருவியாக செயற்பட்டது என்பதை தெளிவாக விளக்குகிறது. இலங்கையில் பிரித்தானிய சட்ட சீர்திருத்தங்கள் முதன்மையாக ஆங்கிலத்தில் இயங்கும் நீதிமன்றங்கள் மூலம் நிர்வகிக்கப்படும் ரோமன், டச் மற்றும் ஆங்கில சட்டத்தின் குறியீட்டு முறைகளை அறிமுகப்படுத்தின. சட்ட ஆவணங்கள், நிலப்பத்திரங்கள், ஒப்பந்தங்கள், நீதிமன்ற தீர்ப்புகள் பெரும்பாலான மக்களால் அணுக முடியாத மொழியில் தயாரிக்கப்பட்டன. தேவை ஏற்படும் இடத்து மொழிபெயர்ப்பு இருந்தது. ஆனால் அது சீரற்றதாகவும் காலனியாதிக்க விருப்பப்படியும் இருந்தது. சட்டத்தின் அதிகாரம் என்பது ஆள்பவர்களுக்கும் ஆளப்படுபவர்களுக்கும் இடையிலான ஒரு பகிரப்பட்ட புரிதலில் கட்டமைக்கப்படவில்லை. மாறாக அது அரசின் நடைமுறை சக்தியில் மட்டுமே தங்கியிருந்தது. மக்கள் அச்சட்டங்களை புரிந்து கொண்டதால் கீழ்ப்படியவில்லை. மாறாக அந்நிய மொழியில் இயங்கிய அந்த சட்ட கட்டமைப்பால் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதால் மட்டுமே கீழ்ப்படிந்தனர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கண்டியைச் சேர்ந்த ஒரு மனுதாரர் முன்வைத்ததாக கூறப்படும் சட்டம் நம்மை கேட்காத ஒரு மொழியை பேசுகிறது என்ற புகாரானது சாதாரண குடிமக்களுக்கும் காலனித்துவ சட்ட கட்டமைப்புக்கும் இடையே நிலவிய ஆழமான பிளவை மிக துல்லியமாக பிரதிபலிக்கிறது. இந்த அந்நியப்படுத்தல் உணர்வு அக்காலகட்டத்தில் சமூகத்தின் அனைத்து தரப்பினரிடமும் ஒரு பொதுவான மனநிலையாகவே காணப்பட்டது. நீதிமன்றங்கள் மற்றும் சட்ட நடைமுறைகள் மக்களின் அன்றாட வாழ்வியலிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு வெளிப்புறமானவையாகவும் வலிந்து திணிக்கப்பட்டவையாகவும் மாறின. குறிப்பாக மொழியியல் ரீதியான இடைவெளி சட்டத்தை ஒரு பாதுகாப்பு கேடயமாக பார்ப்பதற்கு பதிலாக ஒரு புரியாத புதிராகவும் அச்சுறுத்தும் அதிகாரமாகவும் மாற்றியது. இதே கால பகுதியில் பிற காலனிய அனுபவங்கள் இந்த கதையாடலை வலுப்படுத்துகின்றன.
அல்ஜீரியாவில் பிரெஞ்சு மொழி நீதிமன்றங்கள் அரபு மொழி பேசுபவர்களை ஓரம் கட்டின. மேலும் பூர்வீக சட்ட மரபுகளை சட்டபூர்வமற்றதாக்கியது. இந்தியாவில் ஆங்கில நீதிமன்றங்கள் இதேபோல் சுதேசிய மொழி பேசும் மக்களை அந்நியப்படுத்தின. மஹ்மூத் மம்தானியின் பிரிக்கப்பட்ட அதிகாரம், நகர்ப்புற உயர் அடுக்கினருக்கான சிவில் சட்டம், கிராமப்புற குடிமக்களுக்கான வழக்கமான அதிகாரம் என்ற கருத்து இந்த மாறும் தன்மையை நன்கு பிரதிபலிக்கிறது. இலங்கையில் ஆங்கில சட்டம் சுதேசிய மொழி பேசுபவர்களை சட்டபூர்வ சார்புடையவர்களாக நிலைநிறுத்தியது. இது ஒரு நீடித்த பாடத்தை கற்பித்தது. நீதி மொழி மூலம் மத்தியஸ்தம் செய்யப்பட்டது. மேலும் அந்த மொழியே அதிகாரமாகவும் இருந்தது. காலனித்துவ மொழிக் கொள்கை சமூக படிநிலையை மட்டுமல்ல, இடஞ்சார்ந்த சமத்துவமின்மையையும் மறுவடிவமைத்தது. பாடசாலைகள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள நகர்ப்புற மையங்களில், குறிப்பாக கொழும்பில், ஆங்கில மொழி நிர்வாகம் அதிகாரத்தை குவித்தது. பெரும்பாலும் சிங்கள மொழி பேசும் கிராமப்புறங்கள் ஆங்கில மொழியின் கட்டாயமாதலை எதிர்கொண்டன. இதனால் அரசு அந்நிய மொழி பேசும் வெளியாளாகவே தெரிந்தது. இந்த நகர்ப்புற கிராமப்புற பிளவு ஆழமான அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தியது. கிராமப்புற மக்கள் காலனித்துவ அரசை தங்களது நலன்களை பேணும் ஒரு சேவை சார்ந்த அமைப்பாக ஒருபோதும் உணரவில்லை. மாறாக வரி விதிப்பு, கட்டாய உழைப்பு மற்றும் நில அபகரிப்பு ஆகியவற்றின் மூலம் தங்களது வளங்களை சுரண்டும் ஒரு பிரித்தெடுக்கும் கருவியாகவே அதனை பார்த்தனர். இந்த சந்திப்புகளின் மொழியாக ஆங்கிலம் அவமானத்துடனும் விலக்குடன் தொடர்புடையதானது. இவ்வியல்புகள் பிற காலனித்துவ சூழல்களிலும் வெளிப்பட்டது. சூடானில் ஆங்கில மொழி நிர்வாகம் பிராந்திய சமத்துவமின்மையை ஆழப்படுத்தியது. யுகாண்டாவில் ஆங்கில ஆட்சி நகர்ப்புற உயர் அடுக்குகளுக்கு சலுகை அளித்து கிராமப்புற சமூகங்களை ஓரங்கட்டியது. இலங்கையில் ஆங்கிலம் பேசும் உயர் அடுக்குகளுக்கு எதிரான வெறுப்பு வெறுமனே கலாசாரமாக இருக்கவில்லை. அது வாழ்ந்த அனுபவத்தில் வேரூன்றியது. மொழி அரசுக்கும் சமூகத்திற்கும் இடையிலான தூரத்தை குறித்தது. பிரித்தானிய நிர்வாகிகள் ஆங்கில மொழியின் ஆதிக்கத்தை நியாயப்படுத்துவதற்கு நடுநிலைமை என்ற கருத்தாக்கத்தை ஒரு வலுவான கேடயமாக பயன்படுத்தினர். தாங்கள் ஆங்கிலத்துக்கு தனிச்சலுகைகள் அளிக்கவில்லை என்றும், சிங்களம் அல்லது தமிழ் மொழியை பயன்படுத்துவதை ஒருபோதும் தடுக்கவில்லை என்றும் வாதிட்ட அவர்கள் ஒரு நடுநிலையான மத்தியஸ்தராகவே தங்களை காட்டிக்கொண்டனர். இக்கூற்று சித்தாந்த ரீதியாக மிகுந்த செல்வாக்கு செலுத்திய போதிலும் நடைமுறையில் அது ஆழமாக தவறாக வழிநடத்துவதாகும். உண்மையில் ஆங்கிலம் என்பது ஒருபோதும் நடுநிலையான மொழியாக இருக்கவில்லை. அது முழுக்க முழுக்க மேலாதிக்கத்தன்மை கொண்டது. மிஷனரி கல்வி, நகர்ப்புற தொடர்புகள் மற்றும் காலனித்துவ அரசின் ஆதரவை பெறக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு மட்டுமே இது முன்னுரிமை அளித்தது. இச்செயற்பாடு பூர்வீக மொழிகளை அதிகாரத்தின் மையக்களங்களிலிருந்து திட்டமிட்டு இடம்பெயர்த்தது. இந்த நடுநிலைமை குறித்த கட்டுக்கதை அதன் பின்னால் ஒளிந்திருந்த அதிகார படிநிலையை ஹைரார்கி தந்திரமாக மறைத்தது. காலனித்துவ நிர்வாகிகள் சமூக சமத்துவமின்மையை முறைப்படியாக மீண்டும் உருவாக்கி கொண்டிருந்த போதிலும் நடுநிலைமை என்ற போலி பிம்பம் அத்தகைய ஏற்றத்தாழ்வுகளுக்கான பொறுப்பிலிருந்து அவர்கள் நழுவுவதற்கு வழிவகுத்தது. இந்த கட்டுக்கதை காலனித்துவத்திற்கு பிந்திய நினைவகத்தில் நீடிக்கிறது. அமைதியை காக்கும் ஒரு பாலமாக மொழி என்று ஆங்கிலம் பெரும்பாலும் ஏக்கத்துடன் நினைவு கூறப்படுகிறது. இந்த ஏக்கம் ஆங்கிலம் உருவாக்கிய கட்டமைப்பு விலக்கையும் அது உருவாக்கிய வெறுப்பையும் புறக்கணிக்கிறது. நைஜீரியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு ஆங்கிலம் இனக்குழுக்களிடையே நடுநிலை மொழியாக தக்க வைக்கப்பட்டது. இது உடனடி மோதலை தவித்தது. அது காலனித்துவ வர்க்க படிநிலைகளை பாதுகாத்தது. நடுநிலைமை தொடர்ச்சியாக மாறியது. சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கை ஆங்கிலத்தை நிராகரித்தது. ஆனால் ஆட்சிக்கு ஒரு அதிகாரப்பூர்வ மொழி தேவை என்ற நம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டது. அதன் உள்ளடக்கம் மாறிய போதும் அதன் காலனித்துவ தர்க்கம் நீடித்தது. இங்கே கவனிக்க வேண்டியது யாதெனில், மிகவும் நீடித்த காலனித்துவ மரபு ஆங்கிலம் அல்ல, மாறாக நிர்வாகத்துக்கு ஒரு மொழி தேவை என்பதே. பயனுள்ள நிர்வாகத்திற்கு ஒரே மொழி தேவை, அது சீராக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை காலனித்துவ ஆட்சி இயல்பாக்கியது.
தன்மொழி ஆட்சி திறமையற்றது, ஒழுங்கற்றது அல்லது பின்தங்கியதாக நிராகரிக்கப்பட்டது. இந்த அனுமானம் அதிகாரத்துவ பயிற்சி, நிறுவன வடிவமைப்பு மற்றும் உயரடுக்கு கற்பனையை வடிவமைத்தது. சிங்கள தேசியவாதிகள் பின்னர் மொழியியல் சீர்திருத்தத்தை கோரிய போது அவர்கள் இந்த முன்மாதிரியை சவாலுக்குட்படுத்தவில்லை. எந்த மொழி மைய பாத்திரத்தை வகிக்க வேண்டும் என்பதை மட்டுமே அவர்கள் சவாலுக்குள்ளாக்கினர். ஆனால் இந்த காலனித்துவ வார்ப்புரு ஒரு மொழி, ஒரு நாடு அப்படியே இருந்தது. இந்த அர்த்தத்தில் சிங்களம் மற்றும் சட்டம் காலனித்துவ ஆட்சியிலிருந்து ஒரு தீவிரமான முறிவு அல்ல, மாறாக அதன் சுதேசிய மொழி தொடர்ச்சியாகும். ஆங்கிலம் சிங்களத்தால் மாற்றப்பட்டது, ஆனால் மொழியியல் ஆதிக்கத்தின் கட்டமைப்பு நீடித்தது. இந்த தொடர்ச்சி முக்கியமானது. காலனித்துவத்திற்கு பிந்திய மொழி சீர்திருத்தம் அதை அகற்றுவதற்கு பதிலாக விலக்குகளை மீண்டும் உருவாக்கியது ஏன் என்பதை இது விளக்குகிறது. காலனித்துவ அரசு இலங்கைக்கு எவ்வாறு ஆட்சி செய்வது என்பது மட்டுமல்ல, மொழி மூலம் எவ்வாறு ஆட்சி செய்வது என்பதையும் கற்றுக் கொடுத்தது. பிரித்தானிய காலனித்துவ அரசு மொழி பற்றிய 3 பாடங்களை தருகிறது. அந்த மொழியை, ஆட்சியை சரளமாக பேசுபவர்களுக்கு மட்டுமே தெளிவாக்குவதன் மூலம் அதிகாரத்தை மையப்படுத்த முடியும். அந்த மொழியால் அதிகாரத்திற்கு மொழியியல் அருகாமையிலிருந்து புறப்பட்ட சட்டபூர்வமான உயர் அடுக்குகளை உருவாக்க முடியும். அந்த மொழியை, விலக்குதலை நிர்வாக தேவையாக முன்வைப்பதன் மூலம் சமத்துவமின்மையை இயல்பாக்க முடியும். இந்த பாடங்கள் சுதந்திரத்திற்கு பிந்தைய பின் காலனித்துவ அரசியல்வாதிகளால் உள்வாங்கப்பட்டு மீண்டும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டன. உண்மையில் சிங்களம் மட்டும், சிங்கள ஒன்லி கொள்கையானது புதியதொரு மொழியியல் ஆதிக்கத்தை கண்டுபிடித்து விடவில்லை. மாறாக ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருந்த ஒரு மேலாதிக்க கருவியின் திசையை அது மாற்றியமைத்தது. அவ்வளவே. இந்த தொடர்ச்சியை அங்கீகரிப்பது பின் காலனித்துவ பொறுப்பை விடுவிப்பதில்லை, அது அதை கூர்மைப்படுத்துகிறது. ஆங்கில ஆதிக்கத்தின் அநீதி சிங்களம் மட்டும் என்ற அநீதியை நியாயப்படுத்தாது. இரண்டும் ஒரே நம்பிக்கையிலிருந்து வெளிப்பட்டன. அரசு திறம்பட ஆட்சி செய்ய ஒரே மொழியில் பேச வேண்டும். இந்த நம்பிக்கை இலங்கையின் மொழியியல் துயரத்தின் மையத்தில் உள்ளது. ஆங்கில கல்வியும் காலனித்துவ உயர் அடுக்கின் உருவாக்கமும். பிரித்தானிய ஆட்சியின் எலும்புக்கூட்டுக்கான கட்டமைப்பை காலனித்துவ நிர்வாகம் வழங்கியது என்றால், ஆங்கில கல்வி அதன் உயிர் நாடியை வழங்கியது. பாடசாலைகள், கல்லூரிகள், தேர்வுகள், சான்றிதழ்கள் மூலம்தான் காலனித்துவ அரசு சமூக ரீதியாகவும் கலாசார ரீதியாகவும் தன்னை மீண்டும் உருவாக்கியது. பிரித்தானிய பேரரசின் பிற இடங்களைப் போலவே இலங்கையிலும் ஆங்கில கல்வி ஒருபோதும் ஒரு மொழியை கற்றுக்கொள்வது பற்றியது அல்ல. இது வர்க்க உருவாக்கத்தின் ஒரு தொழில்நுட்பமாகவும் இடைத்தரகர்களை உருவாக்குவதற்கான ஒரு பொறிமுறையாகவும், காலனித்துவ ஆட்சியை விட நீண்ட காலமாக சமூக படிநிலைகளை மறுகட்டமைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகவும் இருந்தது. காலனித்துவ இலங்கையில் ஆங்கில கல்வி ஒரு தனித்துவமான உயரடுக்கை உருவாக்கியது. அதன் அதிகாரம் காலனித்துவ அரசுக்கு மொழியியல் கலாசார அருகாமையில் இருப்பதை விட செல்வம் அல்லது பரம்பரையில் குறைவாகவே தங்கியிருந்தது. கலவையில் பல இனத்தவரையும் மொழியால் ஒன்றுபட்டதுமான இந்த உயரடுக்கு நிர்வாகம் சட்டம், மருத்துவம் மற்றும் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தியது. அவ்வாறு செய்வதன் மூலம் அது சுதேச மொழி பேசும் மக்களிடையே ஆழ்ந்த வெறுப்பை உருவாக்கியது. பிற்கால சிங்கள தேசியவாத எழுச்சிக்கான சமூக அடித்தளங்களை நட்டது. முக்கியமாக ஆங்கில கல்வி சிலருக்கு சலுகைகளை வழங்கவில்லை. அது தகுதி, புத்திசாலித்தனம், தலைமை போன்றவற்றை மொழியியல் அடிப்படையில் மறுவரையறை செய்தது. ஆங்கில கல்வியின் அரசியல் நோக்கம் குறித்து பிரித்தானிய காலனித்துவ அதிகாரிகள் வெளிப்படையாக இருந்தனர். இலக்கு வெகுஜன அறிவொளி அல்ல, மாறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்சி. மக்களுக்கு ஆங்கிலத்தில் கல்வி கற்பிப்பது விலை உயர்ந்தது, ஆபத்தானது, தேவையற்றது. நிர்வாகத்தில் உதவுவதற்காக உள்ளூர்வாசிகளின் ஒரு சிறிய குழுவிற்கு கல்வி கற்பிப்பது திறமையானது. தாமஸ் பேபிங்டன் மெக்காலேயின் பிரபலமான இந்திய கல்வி பற்றி ஒரு நிமிடம் 1835
இந்த தர்க்கத்தை தெளிவுடன் வெளிப்படுத்தியது. இந்தியாவிற்காக எழுதப்பட்டாலும் அதன் அனுமானங்கள் இலங்கை உட்பட பேரரசு முழுவதும் கல்விக் கொள்கையை வடிவமைத்தன. இக்கொள்கையின் மூலம் மெக்காலே இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர்களாகவும், ஆனால் ரசனைகள், கருத்துகள், ஒழுக்கம் மற்றும் அறிவுத்திறனில் ஆங்கிலேயர்களாகவும் விளங்கும் ஒரு புதிய இடைத்தரகர் வர்க்கத்தை உருவாக்க முற்பட்டார். இலங்கையில் காலனித்துவ கல்விக் கொள்கையானது பிரித்தானிய பேரரசின் அதே உலகளாவிய வார்ப்புருவியை பின்பற்றியது. இக்கல்வி முறைமை காலனித்துவ நிறுவனங்களை மிக குறைந்த செலவில் இயக்குவதற்கு தேவையான எழுத்தர்கள், நில அளவியாளர்கள், ஆசிரியர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் இளநிலை நிர்வாகிகளை உருவாக்குவதையே முதன்மை இலக்காக கொண்டிருந்தது. இங்கே மொழித்திறன் என்பது வெறும் தகவல் தொடர்பு கருவியாக கருதப்படவில்லை. அது தனிநபரின் விசுவாசம், ஒழுக்கம் மற்றும் ஏகாதிபத்திய உலக கண்ணோட்டம் ஆகியவற்றிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக கட்டமைக்கப்பட்டது. இதன் விளைவாக ஒரு பரந்த அளவிலான அறிவுஜீவி சமூகம் உருவாவதற்கு பதிலாக அதிகாரத்தை எட்டுவதற்கான ஒரு குறுகிய கல்வி வழித்தடம் மட்டுமே உருவாக்கப்பட்டது. பெரும்பாலும் கிறிஸ்தவ மிஷனரிகளால் நடத்தப்பட்ட ஆங்கில வழி பள்ளிகள் அதிகார மையங்களுக்கான பிரதான நுழைவாயில்களாக உருவெடுத்தன. இதற்கு நேர்மாறாக தாய்மொழி கல்வி முறைமை எஞ்சியிருந்த போதிலும் அது காலனித்துவ நிர்வாக படிநிலையில் முன்னேறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் அல்லது வழியையும் வழங்கவில்லை. இலங்கையில் ஆங்கில கல்வியை பரப்புவதில் மிஷனரி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகித்தன. ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், கத்தோலிக்க மற்றும் அமெரிக்க மிஷனரி பள்ளிகள் கடலோர மற்றும் நகர்ப்புறங்களில், குறிப்பாக கொழும்பு, யாழ்ப்பாணம் மற்றும் பிற நிர்வாக மையங்களில் பெருகின. இந்த பள்ளிகள் ஆங்கில நடுத்தர கல்வி, மேற்கத்திய பாடத்திட்டங்கள் மற்றும் காலனித்துவ வேலை வாய்ப்புக்கான பாதைகளை வழங்கின. இருப்பினும் அணுகல் சீரற்றதாக இருந்தது. மிஷன்களுக்கு அருகாமையில் இருந்த குடும்பங்கள் பள்ளி படிப்பை ஆதரிக்கும் வளங்கள் அல்லது ஆங்கிலத்தை மதிக்கும் சமூக வலைப்பின்னல்கள் பயனடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். காலப்போக்கில் இது சலுகைகளின் புவியியலை உருவாக்கியது. நகர்ப்புற, கடலோர மற்றும் மிஷன் அடர்த்தியான பகுதிகள் கல்வி மையங்களாக மாறின. அதே நேரத்தில் கிராமப்புற உட்புறங்கள் பின்தங்கியிருந்தன. குறிப்பாக அமெரிக்க மிஷனரி பள்ளிகளின் அடர்த்தி காரணமாக யாழ்ப்பாணம் ஆங்கில கல்வியின் மையமாக உருவெடுத்தது. இது காலனித்துவ சேவையில் விகிதாசாரமற்ற எண்ணிக்கையில் நுழைந்த உயர்கல்வி பெற்ற தமிழ் நிபுணர்களின் ஒரு கூட்டத்தை உருவாக்கியது. சிங்கள உயர் அடுக்குகள், குறிப்பாக கொழும்பு மற்றும் கீழ் நாட்டிலிருந்து ஆங்கிலிக்கன் மற்றும் கத்தோலிக்க நிறுவனங்கள் வழியாக இதே போன்ற பாதைகளை பின்பற்றினர். காலனித்துவ அரசு இந்த ஏற்றத்தாழ்வை ஒரு பிரச்சனையாக காணவில்லை. மாறாக வெகுஜன தொகுதிகளுக்கு பதிலாக அரசுக்கு விசுவாசமாக இருக்கும் உயர் அடுக்கினரை உருவாக்குவதன் மூலம் பிரித்தாளும் தர்க்கத்தை அது வெளிப்படுத்தியது. ஆங்கில கல்வியின் மோசமான பின் விளைவுகளில் ஒன்று தகுதியின் மறுவரையறையாகும். காலனித்துவ ஆட்சியின் கீழ் நுண்ணறிவு, திறன் மற்றும் தலைமைத்துவம் ஆகியவற்றில் ஆங்கிலத்தின் சரளமான தன்மை அளவிடப்படுவது அதிகரித்தது. தேர்வு முறைகள் ஆங்கில இலக்கியம், இலக்கணம் மற்றும் மேற்கத்திய அறிவு முறைகளில் தேர்ச்சி பெற்றதற்கு வெகுமதி அளித்தன. சுதேசிய மொழி, அறிவுசார் மரபுகள் ஓரங்கட்டப்பட்டன. இந்த மாற்றம் ஆழமான சமூக விளைவுகளை ஏற்படுத்தியது. பாரம்பரிய உயர் அடுக்குகள், சமய அறிஞர்கள், கிராம தலைவர்கள், பூர்வீக சட்ட வல்லுநர்கள் ஆங்கிலம் படித்த நிபுணர்களுடன் ஒப்பிடும்போது கௌரவத்தை இழந்தனர். சமூக அங்கீகாரத்தை விட சான்றிதழ்களில் அடித்தளமாக கொண்ட புதிய அதிகார வடிவங்கள் தோன்றின. பியர் போத்தியோவின் பண்பாட்டு மூலதனம், கல்ச்சரல் கேபிட்டல் பற்றிய கருத்து இங்கு பயனுள்ளது. வேலை வாய்ப்பு, அந்தஸ்து மற்றும் செல்வாக்காக மாற்றக்கூடிய மூலதனத்தின் ஒரு வடிவமாக ஆங்கில புலமை செயற்பட்டது. இந்த மூலதனத்தை அணுக முடியாதவர்கள் திறமை அல்லது அனுபவத்தை பொருட்படுத்தாமல் கட்டமைப்பு ரீதியாக விலக்கப்பட்டனர். இந்த இயக்கவியல் இலங்கைக்கு மட்டும் தனித்துவமானது அல்ல. காலனித்துவ கானாவில் ஆங்கில கல்வி கிராமப்புற சமூகங்களிலிருந்து பிரிக்கப்பட்ட மேற்கத்தியமயமாக்கப்பட்ட புத்திஜீவிகளை உருவாக்கியது. கென்யாவில் ஆங்கிலம் பேசும் ஆபிரிக்கர்கள் மதகுருமார்கள் மற்றும் நிர்வாக பாத்திரங்களில் ஆதிக்கம் செலுத்தினர்.
பேரரசு முழுவதும் மொழியால் மறுசீரமைக்கப்பட்ட வர்க்கம் உருவானது. இருப்பினும் இலங்கையில் இந்த மறுசீரமைப்பு குறிப்பாக தெரிந்தது. ஏனெனில் தீவின் நீண்டகால இலக்கிய மரபுகள் சிங்களம் மற்றும் தமிழில் இருந்து வந்தன. இந்த மரபுகள் அதிகார களங்களிலிருந்து இடம்பெயர்ந்தமையானது வெறுப்பை அதிகரித்தது. சுதேசிய மொழி பேசும் மக்கள் ஏழைகளாக உணரவில்லை, அவர்கள் மதிப்பிழந்தவர்களாக உணர்ந்தனர். ஒரு முக்கியமான சிக்கலை ஒப்புக்கொள்ள வேண்டும். இலங்கையில் ஆங்கிலம் படித்த காலனித்துவ உயர் அடுக்கு இன ரீதியாக ஒரே மாதிரியாக இல்லை. சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள் அனைவரும் ஆங்கில கல்வியில் பங்கேற்று அதிலிருந்து பயனடைந்தனர். அவர்களை ஒன்றிணைத்தது இனமல்ல, மொழி மற்றும் கலாசார நோக்குநிலையே. இது ஒரு முரண்பாடான விளைவை உருவாக்கியது. ஆங்கில கல்வி இனக்கோடுகளை கடந்து சென்றாலும் ஒவ்வொரு சமூகத்திலும் உயர் அடுக்கினருக்கும் மக்களுக்கும் இடையிலான சமூக தூரத்தையும் ஆழப்படுத்தியது. ஆங்கிலம் பேசும் மற்றும் அதன் கதையாடலில் ஆட்சி செய்த சிங்கள உயர் அடுக்கினரை சிங்கள விவசாயிகள் வெறுத்தனர். காலனித்துவ அலுவலகங்களை ஆக்கிரமித்த தமிழ் நிபுணர்களை தமிழ் தொழிலாளர்கள் வெறுத்தனர். ஆங்கிலம் பகிரப்பட்ட அடையாளத்தின் அடையாளமாக அல்ல, மாறாக வர்க்கப் பிரிவின் அடையாளமாக மாறியது. இலங்கையில் ஆங்கிலம் பேசும் உயர் அடுக்கு சுதேச வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு கலாசார உலகில் அதிகளவில் வசித்து வந்தது. அவர்களின் சமூக கிளப்புகள், செய்தித்தாள்கள், இலக்கிய குறிப்புகள், அரசியல் கதையாடல்கள் ஆங்கிலத்தில் இயங்கின. அவர்கள் பெரும்பாலும் தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறினாலும் அவர்களின் கதையாடல் பெரும்பான்மையினருடன் அரிதாகவே எதிரொலித்தது. இந்த துண்டிப்பு பின்னர் அரசியல் ரீதியாக ஆபத்தானது என்பதை நிரூபித்தது. ஆங்கில கல்வி வெறும் குறியீட்டு ரீதியாக மட்டுமல்ல, அது வாழ்க்கை வாய்ப்புகளை கட்டமைத்தது. காலனித்துவ வேலை வாய்ப்புகள், சிவில் சர்வீஸ் பதவிகள், சட்ட பயிற்சி, கற்பித்தல் பதவிகள், மருத்துவ தொழில்கள் ஆங்கில புலமையுடன் பெருமளவில் பிணைக்கப்பட்டுள்ளன. தாய்மொழி கல்வி வாழ்வாதாரம் அல்லது மத பாத்திரங்களுக்கு அப்பால் சில பாதைகளை வழங்கியது. இது சமூகவியலாளர்கள் நற்சான்றிதழ் மூலம் கிரெடென்ஷியல் க்ளோஷர் என்று அழைப்பதை உருவாக்கியது. வாய்ப்பிற்கான அணுகல் சிறுபான்மையினர் மட்டுமே பெறக்கூடிய தகுதிகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இந்த மூடல் வெறுப்பாக மாறியது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சிங்கள தேசியவாத விமர்சகர்கள் ஆங்கில கல்வியை விலக்கு முறையாக அதிகளவில் தாக்கினர். செய்தித்தாள்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் நாட்டை ஆண்ட அந்நிய மொழி குறித்து புலம்பின. ஆங்கில கல்வி தார்மீக மதிப்புகளையும் கலாசார பெருமையையும் அரித்ததாக பௌத்த சீர்திருத்தவாதிகள் வாதிட்டனர். ஆயினும் கூட ஆரம்பகால விமர்சகர்கள் ஆரம்பத்தில் கல்வியை நிராகரிக்கவில்லை. அவர்கள் ஆங்கிலத்தின் ஏகபோகத்தையே நிராகரித்தனர். அவர்கள் அணுகல், கண்ணியம் மற்றும் அங்கீகாரத்தை கோரினர். எல்லாவற்றிலும் பிரதானமாக அது மற்றவர்களை விலக்குவதில்லை என்ற உறுதிமொழியை எதிர்பார்த்தனர். இவை குறித்து பிற்கால முன்னேற்றங்களின் சோகம் இந்த விமர்சனம் எவ்வாறு தீர்க்கப்பட்டது என்பதில் உள்ளது. இலங்கையின் அனுபவம் ஒரு பரந்த காலனித்துவ முறைக்கு பொருந்துகிறது. இந்தியாவில் ஆங்கில கல்வி மேற்கத்தியமயமாக்கப்பட்ட உயர் அடுக்கொன்றை உருவாக்கியது. அவர்கள் தேசியவாத இயக்கங்களை வழிநடத்தினர், ஆனால் கிராமப்புற மக்களுடன் இணைவதற்கு போராடினர். நைஜீரியாவில் ஆங்கில கல்வி இன்றும் நீடிக்கும் கூர்மையான பிராந்திய மற்றும் வர்க்க பிளவுகளை உருவாக்கியது. அல்ஜீரியாவில் பிரெஞ்சு கல்வி உள்ளூர் மக்களை மிகவும் ஆழமாக அந்நியப்படுத்தியது. சுதந்திரத்துக்கு பிந்திய அரபு மயமாக்கல் ஒரு மைய அரசியல் திட்டமாக மாறியது. இந்த உதாரணங்கள் ஒரு பொதுவான சிக்கலை விளக்குகின்றன. காலனித்துவ கல்வி ஒரு பொதுவான சங்கடத்தை உருவாக்குகிறது. அவர்கள் பேரரசை அறிவுபூர்வமாக சவால் செய்ய முடியும், ஆனால் காலனித்துவத்திற்கு பிந்திய சமூகங்களை சிரமத்துடன் மட்டுமே நிர்வகிக்க முடியும். அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மொழியும் அவர்களை தனிமைப்படுத்துகிறது. இலங்கையின் சிங்களம் மட்டும் சட்டத்தை இந்த கல்வி ஒழுங்கிற்கு எதிரான தாமதமான கிளர்ச்சியாக ஓரளவு படிக்கலாம். ஆனால் காலனித்துவ மரபுரிமைக்கு எதிரான பல கிளர்ச்சிகளைப் போலவே இது கட்டமைப்பை விட அறைகூறியை குறிவைத்தது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆங்கில கல்வியால் உருவாக்கப்பட்ட வெறுப்பு அரசியல் ரீதியாக சக்தி வாய்ந்ததாக மாறியது.
உயர்குடி அதிகாரத்திற்கும் மக்கள் உணர்வுக்கும் இடையிலான இடைவெளியை சர்வசன வாக்குரிமை அம்பலப்படுத்தியது. சுதேசிய மொழி பேசும் வாக்காளர்கள் ஆங்கிலம் பேசும் தலைவர்களை அந்நியர்களாகவும் திமிர் பிடித்தவர்களாகவும் பதிலளிக்காதவர்களாகவும் அதிகளவில் பார்த்தனர். வர்க்க சமத்துவமின்மை, கிராமப்புற புறக்கணிப்பு, கலாசார அவமானம் போன்ற ஆழமான குறைகளை வெளிப்படுத்தும் சுருக்கெழுத்தாக மொழி மாறியது. ஆங்கில கல்வி இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் அடையாளப்படுத்தியது. இந்த எதிர் விளைவு 1956 திடீரென எழவில்லை. இது பல தசாப்த கால கல்வி அடுக்குப்படுத்தலின் உச்சக்கட்டமாகும். பெரும்பான்மையினரின் மொழியுடன் பள்ளி படிப்பு, நிர்வாகம் மற்றும் வேலை வாய்ப்பை இணைப்பதன் மூலம் கல்வி படிநிலையை அகற்றுவதாக சிங்களம் மட்டும் உறுதியளித்தது. ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம் அது தலைகீழாக மாற்ற முயன்ற காலனித்துவ தர்க்கத்தை அது மீண்டும் உருவாக்கியது. அதிகாரம் ஒரு மொழியின் வழியாக பாய வேண்டும் என்ற நம்பிக்கையை அது அகற்றாமல் ஒரு மொழியியல் உயரடுக்கை மற்றொரு மொழியினால் மாற்றியது. காலனித்துவ கல்வி முறை இலங்கைக்கு 3 நீடித்த மரபுகளை விட்டுச் சென்றது. மொழியை தெரிந்திருத்தல் தகுதியாக கொள்ளப்பட்டது. இத்தகுதி ஆட்சேர்ப்பு, தலைமைத்துவம், அதிகாரத்தை பெறுதல் ஆகியவற்றுக்கு உதவும் என்ற நம்பிக்கை. ஆங்கிலம் பேசும் உயர் அடுக்கினருக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையிலான ஆழமான வர்க்கப்பிளவு. இது உயர் அடுக்கினர் மீதான வெறுப்பையும் தேசியவாதத்தையும் தூண்டுகிறது. மொழியியல் படிநிலைக்கான ஒரு நிறுவன வார்ப்புரு கட்டமைக்கப்பட்டது. பின்னர் காலனித்துவத்திற்கு பிந்திய தேசியவாதத்தால் இது மீண்டும் உருவாக்கப்பட்டது. இலங்கையின் இம்மொழியியல் மற்றும் சமூகவியல் மரபை புரிந்து கொள்வது மிக அவசியமானது. முறையான வரலாற்று பின்னணியின்றி பார்க்கும்போது சிங்களம் மட்டும் கொள்கையானது வெறும் பகுத்தறிவற்ற பேரினவாதமாக மட்டுமே தோற்றமளிக்கும். ஆனால் காலனித்துவ கல்வி முறையினாலும் நற்சான்றிதழ் மூடல் கிரெடென்ஷியல் க்ளோஷர் முறையினாலும் கட்டமைக்கப்பட்ட உண்மையான சமூக அநீதிகளை கருத்தில் கொள்ளும் போது இச்சட்டம் ஒரு முற்றிலும் மாறுபட்ட பரிமாணத்தை பெறுகிறது. அதாவது தசாப்தங்களாக தொடர்ந்த அந்த புறக்கணிப்பையும் அநீதியையும் தீர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட ஆனால் முற்றிலும் துன்பகரமான ஒரு தவறான முயற்சியாகவே சிங்களம் மட்டும் கொள்கை வெளிப்படுகிறது. பழைய காலனித்துவ மேலாதிக்க கட்டமைப்பை தகர்ப்பதற்கு பதிலாக அதே அதிகார படிநிலையை பயன்படுத்தி மற்றொரு மொழியை திணித்தமையானது ஓர் அநீதியை இன்னொரு அநீதியால் ஈடு செய்ய முயன்ற வரலாற்று துயரமாகும். இத்தகைய நுட்பமான புரிதல் இலங்கையின் இன மொழி பிணக்குகளின் ஆழமான வேர்களை துல்லியமாக அடையாளம் காண நமக்கு உதவுகிறது. காலனித்துவ அரசு தனது மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு மொழியை எவ்விதம் ஒரு நுட்பமான ஒழுங்கமைப்பு கருவியாக பயன்படுத்தியது. வரும் நிர்வாக நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு மொழியியல் ரீதியாக அதிகாரத்தை வரிசைப்படுத்துதல் என்ற இந்த செயல்முறை ஒரு தேசத்தின் சமூக கட்டமைப்பில் ஆழமான பிளவுகளை வரையறுக்கும் ஒரு விரிசலாக எவ்வாறு உருவெடுத்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.